வணக்கம் என் அன்பிற்குரியவர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது உலக புகழ்பெற்ற பணக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய 10 முக்கியமான ரகசியங்களை பத்தி தான். இந்த 10 விஷயம் உங்களுக்கு தெரியலனா பணம் உங்ககிட்ட தங்கவே தங்காது. இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கறத விட அந்த பணத்தை நம்ம மைண்ட் எப்படி கையாளுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உலகத்துல இருக்கிற 90% பேர் நாம எப்படியாவது பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா அதுல 1% பேர் மட்டும்தான் நிஜமாவே பணக்காரன் ஆகுறாங்க. மீதி 89% பேருக்கு என்ன நடக்குது? அவங்க ஏன் ஜெயிக்கிறது இல்ல? காரணம் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க தெரியாதது இல்ல, பணத்தோட பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, அதாவது பணத்தின் உளவியல் தெரியாததுதான். நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு சின்ன தப்பான மைண்ட் செட் உங்களை ஒரே நாள்ல ரோட்டுக்கு கொண்டு வந்துரும். அதே சமயம் சரியான மைண்ட் செட் இருந்தா நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட உங்க பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் புத்தக கதை இல்ல, உங்க லைஃபையே மாற்ற போற மோரன் ஹவுசல் எழுதின தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட டாப் 10 அல்டிமேட் ரகசியங்களை பத்தி தான். இதுல வர்ற இந்த 10 பாயிண்ட்கள்ல ஏதாச்சும் 5 பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க வாழ்க்கை டாப்ல போறத யாராலும் தடுக்க முடியாது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, இது உங்களோட வெற்றிக்கான டைம். வாங்க அந்த ரகசியத்தை ஒவ்வொன்னா உடைக்கலாமா? இது உங்கள் பிரியா சக்சஸ் டாக்ஸ். எதையும் சாதிக்கும் வலிமை உங்களிடம் மட்டுமே உள்ளது. பாயிண்ட் 1, உங்களுக்கு இந்த சுதந்திரம் இருக்கா? உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. பணம் சம்பாதிக்கிறது ஏதோ பெரிய கார் பங்களா வாங்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது எனக்கு பிடிச்ச வேலையை எனக்கு பிடிச்ச நேரத்துல நான் நினைச்ச மனிதர்களோட இன்னைக்கு என்னால செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது பாத்தீங்களா? அதுதான் உண்மையான செல்வம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு உடம்பு முடியலனா ஆபீஸ்க்கு லீவ் லெட்டர் போடாம யாருக்கும் பயப்படாம இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த சுதந்திரம். உங்க நேரத்தை இன்னொருத்தர் விலை பேசாத அளவுக்கு நீங்க பணத்தை சம்பாதிச்சுக்கணும். சுருக்கமா சொன்னா டைம் தான் மணி. 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? பணக்காரர் ஆவது வேறு, அதை தக்க வைப்பது வேறு. ரெண்டையும் போட்டு ஒன்னா குழப்பிக்க கூடாது. பணக்காரர் ஆகுறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் வேணும், ரிஸ்க் எடுக்கணும், எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணும். ஆனா அந்த பணத்தை அப்படியே உங்ககிட்டயே வச்சுக்கணும்னா உங்களுக்கு நிதானம் வேணும், அடக்கம் வேணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, லாட்டரியில பல கோடி சேர்க்கிறவங்க எல்லாரும் அடுத்த சில வருஷத்திலேயே மொத்த பணத்தையும் இழந்துட்டு மறுபடியும் ஏழையாகிறதை நாம பார்த்திருப்போம். ஏன்னா அவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை தக்க வைக்க தெரியல. சுருக்கமா சொன்னா, பணத்தை சம்பாதிக்க துணிச்சல் வேணும், அதை தக்க வைக்க பயம் கலந்த நிதானம் வேண்டும். 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண செலவு செய்யாதீங்க. நம்மள பல பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான். மத்தவங்க நம்மளை பெருமையா பார்க்கணும்னு ஆடம்பரமா செலவு செய்யறது தான் நாம ஏழையாகிறதுக்கான அதிவேக வழி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பக்கத்து வீட்டுக்காரர் புதுசா கார் வாங்கிட்டாருன்னு நமக்கே தெரியாம நம்ம ஈகோ தூண்டப்பட்டு நம்ம பட்ஜெட்டையும் தாண்டி ஒரு காஸ்ட்லி காரை இஎம்ஐல வாங்குறது. நீங்க ஒரு காஸ்ட்லி கார்ல போறீங்கன்னா ஜனங்க காரைத்தான் பாப்பாங்க, உங்களை பார்க்க மாட்டாங்க. பணம் அப்படிங்கிறது வெளியே தெரிகிற ஆடம்பரம், ஆனா செல்வம் அப்படிங்கிறது நீங்க இன்னும் செலவு செய்யாம பேங்க்ல சேமிச்சு வச்சிருக்க கூடிய நிம்மதி. 4வது பாயிண்ட் என்ன தெரியுமா? காரணமே இல்லாம சேமிங்க. ஒரு ரகசியம் சொல்லவா? கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக மட்டும்தான் சேமிக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த காரணமும் இல்லாமலும் நீங்க சேமிக்க பழகணும். சேமிக்கிறதுக்கு காரணத்தை தேடாதீங்க, அது நிச்சயம் நமக்கு நல்லதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கார் பங்களா வாங்கணும்னு இல்லாம திடீர்னு நமக்கு ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பு வரும்போதோ இல்ல எதிர்பாராத ஒரு எமர்ஜென்சி வரும்போதோ கை கொடுக்கறதுக்காக ஒரு தொகையை தனியா எடுத்து வைக்கணும். லைஃப் எப்போ எப்படி ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இந்த எதிர்பாராத சேமிப்பு தான் உங்களோட மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கும். 5வது ரகசியம் என்ன தெரியுமா? முதலீட்டில் இருக்கும் மறைமுக கட்டணம். இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாது, அது நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு மறைமுக விலை இருக்கு.
இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ முதலீடு செஞ்சு பெரிய லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விலை என்ன தெரியுமா? பணம் இல்லை, பயம், சந்தோஷம், பொறுமையின்மை மற்றும் மன உளைச்சல். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு ஷேர் வாங்குனதுக்கு அப்புறம் மார்க்கெட் லேசா இறங்கும் போது வர்ற அந்த தூக்கம் இல்லாத இரவுகளும் பயமும் தான் நீங்க அந்த லாபத்துக்காக கொடுக்கிற விலை. இதையெல்லாம் முதலீட்டிற்கான கட்டணம் அப்படின்னு மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் மார்க்கெட்ல கிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்லயே கிடைக்குது. உங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க உள்ள போய் செக் பண்ணி உங்களுடைய பொருட்களை இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பொருட்கள் ரொம்ப வேல்யூவா மற்றும் அஃபோர்டபுளா உங்களுக்கு கிடைக்கும். 6வது ரகசியம் என்னன்னா, யாரையும் குருட்டுத்தனமாக பின்பற்றாதீங்க. அடுத்தவனை பார்த்து அப்படியே செய்யாதீங்க. அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு பணத்தை பொறுத்த வரைக்கும் குருட்டுத்தனமா யாரையும் நம்ப கூடாது. பண விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி கேம் பிளான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு யூடியூபர் ஏதோ ஒரு காயின்லயோ ஷேர்லயோ இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கே லட்சம் சம்பாதிச்சுட்டேன்னு போடுவார். ஆனா அவர் ஒரு வாரத்துல வித்துட்டு வெளியே போற பிளான்ல இருப்பார். நீங்க அதை 10 வருஷத்துக்கு நினைச்சு வாங்கி மாட்டிக்க கூடாது. அடுத்தவன் பண்றான்னு நீங்களும் குருட்டுத்தனமா பண்ணீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். உங்க கேம் என்னன்னு முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க. எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பணம் விஷயத்துல அப்படி இல்லனா இழப்பு உங்களுக்கு மட்டும்தான். 7வது பாயிண்ட் என்ன தெரியுமா? கொஞ்சம் அவநம்பிக்கையும் அவசியம். கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயம்தான். எப்போதுமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ஓவர் பாசிட்டிவா இருக்கக்கூடாது. பண விஷயத்துல கொஞ்சம் அவநம்பிக்கையும் பயமும் இருக்கணும். உதாரணத்துக்கு, காரை எவ்வளவுதான் சூப்பரா ஓட்டினாலும் எப்போ வேணா டயர் பஞ்சர் ஆகலாம்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னி டயர் வச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி பண விஷயத்திலையும் தேவை. தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை எப்போதுமே கைவசம் வச்சுக்கோங்க. அது எந்த நேரத்திலும் உங்களுக்கு கை கொடுக்கும். 8வது பாயிண்ட், கூட்டு வட்டியின் அசுர சக்தி. உலகமே வியக்கும் கூட்டு வட்டியின் அசுர சக்தி. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. வாரன் பஃபெட் இன்னைக்கு உலக பணக்காரரா இருக்க காரணம் அவரோட 10 வயசுல இருந்தே முதலீடு செய்ய ஆரம்பிச்சதுதான். கூட்டு வட்டியோட உண்மையான சீக்ரெட் பணம் இல்ல, நேரம்தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சின்ன பனிப்பந்து மலையில் இருந்து உருண்டு வரும்போது ஆரம்பத்துல நமக்கு சின்னதா தான் தெரியும். ஆனா அதுவே கீழே இறங்கி வரும்பொழுது ஒரு பெரிய பனிப்பாறையா மாறும். அதே போலதான் நீங்க இன்னைக்கு சேமிக்கிற சின்ன பணம் 15 வருஷம் கழிச்சு அசுர வளர்ச்சியை தரும். பொறுமைதான் இங்க முதலீடு. 9வது பாயிண்ட் என்ன தெரியுமா? மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். காலம் மாற மாற விதிகளும் மாறும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருளாதார சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு வேலை செஞ்ச ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு வேலை செய்யாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அன்னைக்கு நம்ம தாத்தா காலத்துல பணத்தை நிலத்திலேயோ இல்ல தங்கத்திலேயோ மட்டும்தான் முதலீடு செய்ய முடியும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட், SIP என எவ்வளவோ டிஜிட்டல் வழிகள் வந்துடுச்சு. அதனால பழைய விதிகளையே பிடிச்சுக்கிட்டு தொங்காம மாறி வர உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நாலேஜையும் அப்டேட் பண்ணிக்கணும். 10வது பாயிண்ட் என்ன தெரியுமா? தவறுகள் நடப்பது சகஜம். இது உங்களுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும். தவறுகள் நடப்பது மனித சகஜம். உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட பல தப்புகளை செஞ்சிருக்காங்க. இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சிறந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேன் கூட எல்லா பால்லையும் சிக்ஸர் அடிக்க முடியாது. சில பால்ல அவுட் ஆகவும் செய்வார். ஆனா கிரவுண்ட்ல நிலைச்சு நின்னா மேட்சை ஜெயிச்சிடலாம். நீங்க எடுக்கிற 10 முடிவுகள்ல 5 தப்பா போய் 5 சரியா இருந்தா கூட நீங்க பெரிய பணக்காரர் ஆக முடியும். முக்கியம் என்னன்னா, தப்பு நடக்கும் போது மொத்தமா அழிஞ்சு போகாம அடுத்த முறை மீண்டும் வர்ற அளவுக்கு உங்க ரிஸ்கை சரியா மேனேஜ் பண்ணணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை கையாளுறது அப்படிங்கிறது உங்களோட கணக்கு அறிவை பொறுத்தது கிடையாது. உங்களோட குணத்தையும் நடத்தையையும் பொறுத்தது. பேராசைப்படாம பொறுமையோட சேமிச்சாலே நிம்மதியான லைஃப் வாழலாம். இந்த 10 பாயிண்ட்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, எது உங்க லைஃபோட கனெக்ட் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இதுவரை உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தது உங்கள் பிரியா. நன்றி.